தவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக நடிகை த்ரிஷா அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதை காட்சிகளாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று தினம் ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற நிலையில 234 தொகுதிகளுக்கான வாக்குகளை எண்ணும் பணிகள் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை நம்ம துறையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில முன்னிலை நிலவரங்கள் அப்படிங்கிறது 234 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தின் பெரும்பான்மையான இடங்கள்ல அவங்க முன்னிலை இருக்கிறாங்க. 104 இடங்கள்ல முன்னிலை இருக்கக்கூடிய நிலையில அதிமுக 69 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 61 இடங்கள்ல முன்னிலை இருக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு இடத்திலும் கூட முன்னிலையில் இல்லை. அதேமாதிரி திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஏவா வேலு 45,024 வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. அவர் முன்னிலையில் இருக்கிறத நாம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தற்போதைய எம்எல்ஏக்களுடைய நிலவரங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் KN நேரு 59,121 வாக்குகள் வாங்கி முன்னிலையில் இருக்கிறாரு. தவேக வேட்பாளர் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியதா காட்சிகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து 104 இடங்கள்ல தவேக, 69 இடங்கள்ல அதிமுக, 61 இடங்கள்ல திமுக ஆகிய முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருபுறம் தற்போதைய எம்எல்ஏக்களுடைய நிலவரங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை பின்னடைவில் இருக்கிறாரு. அதிமுக மதுராந்தகம் தொகுதியில் அதிமுக பின்னடைவு இருக்கிறது. உத்தரமேரூரை பொறுத்த வரைக்கும் திமுக பின்னடைவு அப்படிங்கிறத நம்ம துறையில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் 54,150 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கிறாரு. தவேக 2ஆம் இடத்துல இருக்கிற இடத்தை பொறுத்த வரைக்கும் வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா 20,962 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 14,138 வாக்குகளை அவங்க வாங்கி 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களை பார்க்கிறோம். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் முஸ்தபா தமிழக வெற்றி கழக சார்பா 13,112 வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. திமுக 7,196 வாக்குகளை வாங்கி 2ஆம் இடத்துல இருக்கிறதா நம்ம திரையில பார்க்கிறோம். அதே மாதிரி தற்போதைய எம்எல்ஏக்களுடைய நிலவரங்கள் என்ன அப்படின்னும் போது அணைக்கட்டு எம்எல்ஏ பின்னடைவை சந்திச்சிருக்கிறாரு. கேவி குப்பம் பின்னடைவு. தொடர்ந்து வாணியம்பாடி அதிமுக வேட்பாளர் 20,099 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் பின்னடைவா இருக்கு. ஆம்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக பின்னடைவு. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக பின்னடைவில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.